ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் என்ன கவர்மெண்ட் ஜாப் பார்க்க போகிறோம்னா, நம்மளுடைய தமிழ்நாடு அரசாங்கம் வழங்கியிருக்கக்கூடிய ஆதார் துறையில் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான வேலைவாய்ப்பு வந்து அறிவிச்சிருக்காங்க. அதை பற்றி இந்த வீடியோவில் ஃபுல் டீட்டெயில்ஸாக பார்க்க போகிறோம். இந்த ஜாப்போட கல்வி தகுதியை பொறுத்த வரைக்கும் 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு ஐடிஐ ஆர் டிப்ளமோ ஆர் எனி டிகிரி இதில் நீங்கள் எது படிச்சிருந்தாலுமே சரி இந்த ஜாப்க்கு வந்து எலிஜிபிள், உங்களால் அப்ளை பண்ணிக்க முடியும். எந்தவித தேர்வுமே இல்லாமல் உங்களை செலக்ட் செய்வதாக வந்து அறிவிச்சிருக்காங்க. இந்த வேலைக்கு விண்ணப்பிப்பதற்கு உங்களுக்கு எந்தவித கட்டணமும் கிடையாது அப்படின்னு இருக்காங்க. ஆண்கள் பெண்கள் 2 பேருமே சரி இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணிக்க முடியும். தமிழகத்தில் எந்த டிஸ்ட்ரிக்ட்ல இருந்தாலுமே சரி இந்த ஜாப்க்கு வந்து எலிஜிபிள், அவங்களும் வந்து அப்ளை பண்ணிக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் இதில் மென்ஷன் பண்ணி சில டிஸ்ட்ரிக்ட் மட்டும் இப்போதைக்கு வந்து ஒரு 8 டிஸ்ட்ரிக்ட் வந்து சொல்லியிருக்காங்க. இன்கேஸ் அந்த டிஸ்ட்ரிக்ட்குள்ளே உங்கள் டிஸ்ட்ரிக்ட் வந்துச்சு அப்படின்னா நீங்கள் வேலை முடிச்சுட்டு நீங்கள் வீட்டுக்கே போய்க்க முடியும். ஸோ அந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டியும் பார்த்தீங்கன்னா இதில் வந்து இருக்குது. ஸோ அது என்ன மாதிரி டிஸ்ட்ரிக்ட் அப்படின்றத உங்களுக்கு நான் தெளிவாக சொல்கிறேன். ஸோ அந்த டிஸ்ட்ரிக்ட்குள்ளே இருக்கவங்க மட்டும்தான் அப்ளை பண்ணணும் அப்படின்றலாம் வந்து கிடையவே கிடையாது. இன்கேஸ் அந்த டிஸ்ட்ரிக்ட்குள்ளே இருந்தீங்கன்னா நீங்கள் வீட்டில் இருந்துக்கிட்டே இந்த ஒர்க்கை உங்களால் பண்ணிக்க முடியும். இன்கேஸ் அங்கே பக்கத்து டிஸ்ட்ரிக்டோ இல்லை கொஞ்சம் உங்களுக்கு போயிட்டு வர போக்குவரத்து வந்து கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னாலும் சரி, எந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்கவங்களா இருந்தாலும் சரி இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ண முடியும். இந்த ஆதார் துறையில் உங்களுக்கு என்ன மாதிரி வேலை இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆதார் கார்டு சூப்பர்வைசர் அதுக்கு தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஆதார் கார்டு சூப்பர்வைசரை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒர்க் பண்ணுறவங்க நீங்கள் கண்காணிக்கிறதா இருக்கும். ஸோ எவ்வளோ வந்து இன்றைக்கி வந்து ஆதார் கார்டு ஆள் வந்திருக்காங்க, எவ்வளோ பேருக்கு வந்து ஆதார் கார்டு வந்து எல்லாமே அப்ளை ஆகிடுச்சு, யாருக்கெல்லாம் போயிருக்கு அப்படின்ற காமனான விஷயங்களை மட்டும்தான் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும். ரொம்பவே சிம்பிளான விஷயமா தான் இருக்கும். உங்கள் ஊரில் ஒர்க் பண்ணுறவங்க பார்க்கும்போது உங்களுக்கே வந்து தெரிஞ்சிருக்கும். ஸோ ப்ராப்பராக மட்டும் நீங்கள் அப்ளை பண்ணாலே போலும். இந்த வீடியோவில் இந்த ஜாப்புக்கு நீங்கள் எப்படி அப்ளை பண்ணணும் அண்ட் எப்படி அப்ளை பண்ண அந்த ஜாப் கிடைக்கும் அப்படின்ற ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் தெளிவாக சொல்லியிருக்கேன். எந்தளவுக்கு நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்து இந்த ஜாப்போட ஃபுல் டீட்டெயில் தெரிஞ்சுக்கிட்டு இந்த ஜாப்புக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு இந்த ஜாப் கிடைக்கிறதுக்கு உங்களுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ முடிஞ்சளவு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் பார்த்தீங்கன்னா அவங்க அஃபிஷியலாக ரிலீஸ் பண்ணியிருக்க நோட்டிஃபிகேஷன். இதில் பார்த்தீங்கன்னா ஆல் ஓவர் இந்தியா ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா வேகன்சி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் 21வது இடத்துல பார்த்தீங்கன்னா நம்மளோட தமிழ்நாடும் பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ ஜாப் போஸ்டிங்கும் பாருங்கள், ஆதார் சூப்பர்வைசர் அண்ட் ஆப்ரேட்டருக்கு தான் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் தமிழ்நாடும் பார்த்தீங்கன்னா இருக்குது. ஓகேவா? ஸோ இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணக்கூடிய கவர்மெண்டோட அஃபிஷியல் வெப்சைட். இந்த சைட்டில் தான் நீங்கள் வந்து அப்ளையும் பண்ண போகிறீங்க. இந்த அப்ளை நவ் அப்படின்றதை கிளிக் பண்ணி இந்த ஜாப்புக்கு நீங்கள் சூட்டபுளாக இருக்கீங்க, அப்ளை பண்ண தயாராக இருக்கீங்க, உங்களுக்கு லிங்க் வேணும் அப்படின்னா அப்ளை பண்ணக்கூடிய இந்த லிங்க் உங்களுக்கான நோட்டிஃபிகேஷன் லிங்க், இந்த 2 லிங்க்குமே சேர்த்து ஒரே லிங்காக பார்த்தீங்க அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஃபர்ஸ்ட் லிங்காக ஒரு லிங்க் வந்து கொடுத்துருப்பேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணுங்க. நெக்ஸ்ட் இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு வெப்சைட் வந்து ஓப்பன் ஆகும். அப்படியே ஸ்க்ரால் பண்ணி இந்த வெப்சைட்டோட லாஸ்ட் வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் லிங்க் அப்ளைன் லிங்க்னு சொல்லிட்டு தனித்தனியாக 2 லிங்க் வந்து உங்களுக்கு நான் கொடுத்துருப்பேன். இந்த நோட்டிஃபிகேஷன் லிங்க் பக்கத்தில் கூட இந்த கிளிக் ஹியர் அப்படின்றத நீங்கள் கிளிக் பண்ண உடனே உங்களால் நோட்டிஃபிகேஷன் வந்து டவுன்லோட் பண்ணி எடுத்துக்க முடியும். அதாவது டவுன்லோடிங் கிடையாது, இந்த பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இது வந்து கவர்மெண்டோட அஃபிஷியல் வெப்சைட் தான். ஸோ உங்களுக்கு PDF ஃபார்மேட்டாக கிடைக்காது. இந்த வெப்சைட் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகும். அது பக்கத்தில் இருக்கக்கூடிய அப்ளை லிங்க் அப்படின்றத நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இந்த கிளிக் ஹியர் அப்படின்றத கிளிக் பண்ணிங்கன்னா அப்ளை பண்ணக்கூடிய இந்த சைட்டுக்குள்ளே வந்துடலாம். ஸோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஃபர்ஸ்ட் லிங்காக வந்து கொடுத்துருக்கேன். ஸோ ப்ராப்பராக கிளிக் பண்ணி பார்த்து ப்ராப்பராக யூஸ் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி சூப்பரான கவர்மெண்ட் ஜாப் பற்றி உங்களுக்கு ஒன்றுக்கு அப்படியே தெரிஞ்சுக்கணும், நீங்களும் ஒரு நல்ல கவர்மெண்ட் ஜாப்பில் ஜாயின் பண்ணணும்னு நினச்சால் மட்டும் நம்ம சேனல் உங்களுக்கு ஒரு சப்போர்ட்டிவான சேனலாக இருக்கும். ஸோ அதனால் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிள் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஆல் அப்படின்னு ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. முடிஞ்சளவு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ முடிஞ்சளவு வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்து ப்ராப்பராக டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த ஜாப்க்கு வந்து அப்ளை பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு இந்த ஜாப்போட ஃபுல் டீட்டெயில்ஸ் தெளிவாக பார்க்கலாம். ஓகே, இப்போ இந்த ஜாப்போட டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல மேக்ஸிமம் ஒன்றும் கொடுத்துருக்க மாட்டாங்க. ஸோ இது பக்கத்தில் பார்த்தீங்கன்னா இதற்கு நேராக அப்ளை நவ் அப்படின்ற ஆப்ஷன் இருக்குல்ல, இதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இந்த பேஜ் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகும். நம்ம முன்னாடியே சொல்லியிருந்தோம் இல்லையா, சில டிஸ்ட்ரிக்ட் பார்த்தீங்கன்னா அவைலபிளாக வந்து இருக்குது. இன்கேஸ் இந்த டிஸ்ட்ரிக்டில் இல்லாட்டியும் உங்களால் அப்ளை பண்ணிக்க முடியும். ஸோ அது என்ன மாதிரி டிஸ்ட்ரிக்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னா சென்னை, கிருஷ்ணகிரி, நீலகிரிஸ், பெரம்பலூர், தேனி, திருவள்ளூர், திருவண்ணாமலை, வேலூர். ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய எல்லா டிஸ்ட்ரிக்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்கவங்க அப்ளை பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் வீட்டில் இருந்துகிட்டே போயிட்டு வந்துக்கலாம். அப்படி இல்லைனா நீங்கள் வந்து இந்த ஜாப்பை முடிச்சுட்டு நீங்கள் வீட்டுக்கு போகிறதா இருந்தாலும் நீங்கள் போகலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு ஃபெசிலிட்டிஸ் வந்து இருக்குது. ஜாப் போஸ்டிங்கை பொறுத்த வரைக்கும் ஆதார் கார்டு சூப்பர்வைசர் அண்ட் ஆப்ரேட்டர் தான் வந்து கொடுத்துருக்காங்க. டிஸ்ட்ரிக்ட் ரிலேட்டடாக பார்த்தீங்கன்னா பிரிச்சிருக்காங்க. இன்கேஸ் ஃபியூச்சரில் கூட இதில் விடுபட்ட மாவட்டங்களும் கூட வர்றதுக்கு வாய்ப்புகள் வந்து இருக்குது. ஓகேவா? நெக்ஸ்ட் ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் அதிகபட்ச வயது வரம்பு என்ன அப்படின்றத வந்து கொடுக்கல. பட் குறைஞ்சபட்ச வயது வரம்பை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 18 வயதிற்கு குறைவாக இருக்கக்கூடாது அப்படின்னு இருக்காங்க. ஸோ நீங்களே காமனாக ஒரு விஷயம் வந்து நோட் பண்ணிக்கோங்க. அதிகபட்ச வயதை பொறுத்த வரைக்கும் ஒரு 45லேருந்து 50 வயதுக்குள்ள இருக்கவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த ஜாப்க்கு வந்து அப்ளை பண்ணிக்க முடியும். 18 வயதிற்கு உங்களுக்கு குறைவாக இருக்கக்கூடாது.
எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் 12ஆம் வகுப்பு நீங்கள் பாஸ் பண்ணியிருந்தாலும் அப்ளை பண்ணிக்க முடியும். இல்லை நீங்கள் 10th +2 முடிச்சு நீங்கள் ஐடிஐ நீங்கள் பண்ணியிருந்தாலும் சரி உங்களால் வந்து அப்ளை பண்ணிக்க முடியும். இல்லை 3 இயர்ஸ் நீங்கள் பாலிடெக்னிக் டிப்ளமா நீங்கள் படித்தாலும் கூட இந்த ஜாப்பில் அப்ளை பண்ணிக்க முடியும். நீங்கள் எல்லாமே எலிஜிபிள். நெக்ஸ்ட் உங்களுக்கு கம்ப்யூட்டரை பொறுத்த வரைக்கும் ஓரளவு நாலேஜ் இருக்கணும் அப்படின்னு இருக்காங்க. ஸோ இந்த ஜாப்பில் மேக்ஸிமம் உங்களுக்கு என்ன மாதிரி ஒர்க் இருக்கும் அப்படின்னா நீங்கள் உங்கள் சிஸ்டத்தில் கொடுக்கக்கூடிய டாக்குமெண்ட்டை நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ கம்ப்யூட்டரும் நீங்கள் கொஞ்சம் லேப்டாப்பும் கொஞ்சம் நீங்கள் ஒர்க் பண்ண தெரிஞ்சுக்கணும். அந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா ஒர்க்குமே வந்து இருக்கும். ஸோ எல்லாமே உங்களுக்குமே தெரிஞ்சிருக்கும். ஸோ ஓரளவு உங்களுக்கு பேசிக்காக கம்ப்யூட்டரும் ஒர்க் பண்ண தெரிஞ்சுக்கணும். ஸோ இந்த குவாலிஃபிகேஷன் எல்லாமே உங்களுக்கு இருக்குது அப்படின்னா தயவு செஞ்சு இந்த ஜாப்க்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். ஓகே, இப்போ இந்த ஜாப்க்கு எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். கீழே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த இடத்துல அப்ளை நவ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இதில் உங்களோட நேம் போட்டுக்கோங்க, இதில் உங்களோட மொபைல் நம்பர் போட்டுக்கோங்க, இதில் உங்களோட இமெயில் ஐடி போட்டுக்கோங்க, இதில் உங்களோட பேன் கார்டு நம்பர் போட்டுக்கோங்க, இதில் உங்களோட டேட் ஆஃப் பர்த். நெக்ஸ்ட் இந்த இது அப்ளைன்னு சொல்லியிருக்கல, இதை கிளிக் பண்ணி தமிழ்நாடு எங்கே இருக்குது அப்படின்றத பார்த்து தமிழ்நாடை வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இதை கிளிக் பண்ணி உங்களோட டிஸ்ட்ரிக் என்னவோ, எல்லா டிஸ்ட்ரிக்குமே இருக்க பாருங்க. முன்னாடியே சொல்லியிருந்தீங்கன்னா எல்லா டிஸ்ட்ரிக்கும் அப்ளை பண்ண முடியும்னு சொல்லிட்டு. ஸோ உங்களோட டிஸ்ட்ரிக் என்னவோ டிஸ்ட்ரிக்டை போட்டு உங்களோட குவாலிஃபிகேஷன் கிராஜுவேஷன் பிஜி ரெண்டுல ஏதாவது ஒன்று நீங்கள் கொடுத்துக்கலாம். மேக்ஸிமம் கிராஜுவேஷனே வந்து கொடுத்துக்கோங்க. உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா இருக்குன்னு சொல்லி கொடுங்க. இல்லைனா வந்து 1 அப்படின்றத காமனாக கொடுத்துட்டு இந்த இடத்த நீங்கள் கிளிக் பண்ணி இதுலேயும் நீங்கள் தமிழ்நாடு அப்படின்னு சொல்லி இந்த இடத்த நீங்கள் போட்டுட்டு ஸோ ரெசிடென்ஸ் அட்ரஸ் வந்து கேட்பாங்க. இதில் நீங்கள் எந்த ஊரோ அதையும் நீங்கள் வந்து போட்டுட்டு உங்களுக்கு ஒரு ரெஸ்யூம் வந்து ரெடி பண்ணிக்கோங்க. ஏன்னா இதுக்கு அப்ளிகேஷன் மாதிரிலாம் எதுவுமே வந்து கிடையாது. ரெஸ்யூமை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சிம்பிளான விஷயம் தான். நீங்கள் கூகுளில் போயிட்டு இந்த மாதிரி வந்து ரெஸ்யூம் சொல்லிட்டு நீங்கள் ரெஸ்யூம் கூகுளில் சர்ச் பண்ணாலே உங்களுக்கு வந்து ரெஸ்யூம் வந்து பிடிஎஃப் ஃபார்மேட்லேயோ இல்லை டாக்குமெண்ட்லேயோ வேர்டு ஃபார்மேட்லேயோ வந்து கிடைக்கும். ஸோ அதை எடுத்து நீங்கள் லைட்டாக ஜெராக்ஸ் மட்டும் எடுத்து நீங்கள் ரெஸ்யூம் வந்து ப்ராப்பராக ஃபில் பண்ணிவிட்டு சூஸ் ஃபைல் அப்படின்றத கொடுத்து உங்கள் ரெஸ்யூம் மட்டும் நீங்கள் அப்லோட் பண்ணிக்கோங்க. ஆதார் துறையில் ஆல்ரெடி உங்களுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் இல்லை நீங்கள் ஒர்க் பண்ண சர்டிஃபிகேட் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா சூஸ் ஃபைல் அப்படின்றத கிளிக் பண்ணி அந்த சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் அப்லோட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் நீங்கள் மேலா ஃபீமேலா அப்படின்றத நீங்கள் சூஸ் பண்ணிட்டு இல்லை கொடுத்துருக்கூடிய கேப்சாவை கரெக்டாக அந்த இடத்துல வந்து ப்ராப்பராக நீங்கள் வந்து கொடுத்துட்டு சப்மிட் அப்படின்றத நீங்கள் கிளிக் பண்ண உடனே ஒரு 10 மினிட்ஸ்லேயே பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஜாப்க்கு உங்களால் ஈஸியாகவே அப்ளை பண்ணிக்க முடியும். இந்த ஜாப்பை பொறுத்த வரைக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா கான்ட்ராக்ட் பேசிஸில் தான் பார்த்தீங்கன்னா எடுப்பு தான் வந்து அறிவிச்சிருக்காங்க. ஸோ உங்களுக்கு 1 இயர் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கான்ட்ராக்ட் பேஸில் வந்து இந்த ஜாப் வந்து உங்களுக்கு இருக்கும். ஸோ 1 இயருக்கு மேலே பெர்மனன்ட் பண்ண மாட்டேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 1 இயர் தானேன்னு சொல்லிட்டு யாரும் மிஸ் பண்ணாதீங்க. ஏன்னா ஆதார் துறையில் அதிகமான வேலைவாய்ப்புகள் வந்துகிட்டுலாம் இருக்குது. ஸோ 1 டைம் நீங்கள் 1 இயர் நீங்கள் ஒர்க் பண்ணி உங்களுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு கிடச்சிருச்சு அப்படின்னா நெக்ஸ்ட் நீங்கள் ஆதார் துறையில் அப்ளை பண்ணும்போது ஆல்ரெடி எக்ஸ்பீரியன்ஸாக இருக்காங்க அப்படின்றது தெரிஞ்சிச்சு அப்படின்னா உங்களை ஈஸியாகவே வந்து செலக்ட் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வேறு கவர்மெண்ட் ஜாப் ட்ரை பண்ணுறதா இருந்தாலும் சரி உங்களுக்கு இந்த மாதிரி கவர்மெண்ட் ஜாப் ரிலேட்டடாக உங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குனாலே போதும் நீங்கள் ஈஸியாக செலக்ட் ஆயிருவீங்க. ஸோ அதனால் யாருமே 1 இயர் அப்படின்னு சொல்லிட்டு யாருமே வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. எல்லாமே வந்து அப்ளை பண்ணுங்கள். அண்ட் இந்த ஜாப்க்கு நீங்கள் அப்ளை பண்ணி முடிக்க வேண்டிய கடைசி தேதி 30/4/2025 சாயந்தரம் 5 மணிக்கு முன்னதாக பார்த்தீங்கன்னா இந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் ப்ராப்பராக அப்ளை பண்ணியிருக்க மாதிரி இருக்கணும். ஸோ ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா ப்ராப்பராக கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ப்ராப்பராக உங்களுக்கு நான் ரிப்ளை பண்ணுறேன். எல்லாமே அப்ளை பண்ணுங்கள்.